ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விவேஸ். இன்னைக்கு நம்ம சித்தரும் முட்டாள் மன்னரும் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஒரு நாட்டில் ஒரு மன்னர் இருக்காரு. அந்த மன்னர் மக்கள் எல்லாத்தையுமே ஒரு விருந்துக்காக அழைக்கிறாரு. அந்த விருந்துக்கு சித்தரையும் அந்த விருந்துக்கு அழைக்கிறாரு. இவங்க எல்லாருமே அந்த விருந்தில் பங்கேற்கிறாங்க. அந்த விருந்துக்கு முதல்ல எல்லாருமே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் சித்தர் வர வரைக்கும் அந்த விருந்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சித்தரும் அதே மாதிரி வராரு. மக்கள்கள் எல்லாருமே அது வரைக்கும் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு ராஜா உத்தரவு கொடுக்குறாரு. அதே மாதிரி மக்கள்கள் யாருமே சாப்பிடாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சித்தர் வந்ததுக்கப்புறம் சாப்பிடணும்னு வெயிட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே சித்தர் வந்துட்டார். சித்தர் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு எல்லாமே வைக்கிறாங்க. அரிசி உணவு எல்லாமே வைக்கிறாங்க. சித்தரை சாப்பிட சொல்கிறாங்க. சித்தர் வந்த உடனே எந்த பொருளையுமே சாப்பிடாம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கசப்பான ஒரு உணவு இருக்குது. அந்த கசப்பான உணவை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து மற்ற உணவு எல்லாத்தையுமே சாப்பிட்றாரு. இதை ராஜா நோட் பண்ணி பார்க்குறாரு. மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்க இருக்காங்க. இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு. இவர் போனதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே என்ன பண்ணிட்டாரு, எல்லா உணவுமே எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருக்குமே அந்த கசப்பான உணவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சித்தர் முத கசப்பான உணவு தான் சாப்பிட்ருக்காரு. நம்ம எல்லாருமே கசப்பானதான் சாப்பிடணும், அதான் நல்லதுன்ற மாதிரி சொல்லி அவரும் இது மாதிரி பண்ணிட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த சித்தர் அந்த ஊருக்கு திரும்ப வர்றாரு. எல்லாருமே கசப்பான பொருள்களை சாப்பிட்டுக்கு இருக்கிறத பார்த்த உடனே கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இந்த மாதிரி கசப்பான சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த மக்கள் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் அன்றைக்கி கசப்பானதை முதல் சாப்பிட்டீங்க, அதை உத்தரவாக எங்களுக்கு கொடுத்துருக்காரு ராஜா, நாங்கள் கசப்பானதை சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவரும் போய் மன்னரை பார்க்குறாரு. மன்னரை பார்த்து என்ன ராஜா இந்த மாதிரி கசப்பான மக்கள் சாப்பிட்றாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் தான் அன்றைக்கி சாப்பிட்டீங்களா, அதனால எல்லாருக்குமே இந்த மாதிரி நான் கட்டளையிட்டு இருக்கேன்னு இருக்காரு. ஐயோ ராஜா, நான் ஃபஸ்ட்டு கசப்பானதை சாப்பிட்டுட்டு இனிப்பானதை சாப்பிட்டேன்னா என் வாயில் நான் இனிப்பானதாக இருக்கும். பின்னாடி நான் கசப்பானதை சாப்பிட்டேன்னா கடைசி முடிக்க எனக்கு அந்த கசப்பானது மட்டுமே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. The moral of the story is don't trust anyone blindly. அதாவது கண்மூடித்தனமாக நீ யாரையும் நம்பாதே.